அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கவுட் ஆர்த்ரைட்டிஸ். கவுட் ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. கால் பெருவிரலில் வீக்கம் வரும், மிட் நைட்டில் வலி வரும், சுருக்கு சுருக்குன்னு கத்தியில் குத்துவது போல், ஊசியில் குத்துவது போல், துப்பாக்கியில் ஷூட் பண்ணால் என்ன பெயினோ அது போல் வலி இருக்கும். இது நம்ம யூரிக் ஆசிட் லெவல் செக் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ். இந்த யூரிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட எலும்பு இருக்கு இல்லைங்களா, எலும்புக்கு மேலே ஸ்கின்னுக்கு அடியில், அதாவது எலும்புக்கும் ஸ்கின்னுக்கும் நடுவில் உட்காந்துரும். ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அப்போ நம்ம நீட்டாக மடக்கும்போது அந்த ஷார்ப்பாக இருக்கிற அது குத்தல் வலி, வீக்கம். அதுவும் மிட் நைட்டில் அநேகம் பேருக்கு தெரியும். சாதாரணமாகவே பகலில் கூட தெரியலாம். காலில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நடக்கும்போது இப்படி தூக்கி தூக்கி ஸ்டெப் வைக்க முடியாது. அந்த காலை இழுத்து இழுத்து நடக்கிற மாதிரி ஆகிடும். ப்ளட் டெஸ்ட் பண்ணால் யூரிக் ஆசிட் அதிகம். இதை வச்சு நம்ம கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி அவசியம். இதில் பார்த்தோன்னா உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் மூட்டு வலி நோயாளிகளுக்கு. இப்போ இதில் நான்வெஜ், அதாவது அனிமல் புரோட்டீன் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அப்போ நான்வெஜ் எல்லாம் அனிமல் தானே. அப்போ அதில் இருக்கிற புரோட்டீன் எளிதில் ஜீரணம் ஆகாத உணவு. பொதுவாகவே புரோட்டீன் கொஞ்சம் ஜீரணம் ஆகிறது கஷ்டம். அதுலேயும் சோயா போன்ற புரோட்டீன் வேக வச்சு தான் சாப்பிடணும். அதுவும் பகலில் தான் சாப்பிடணும், இரவில் சாப்பிடக்கூடாது. அதுலேயும் இந்த அனிமல் புரோட்டீன் எளிதில் ஜீரணமாகாது. நம்ம குடலுக்கு உகந்த உணவு கிடையாது. அதனால் இந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது அதிகப்படுத்தும் தன்மை இருக்கிறதுனால டீ, காஃபி, சுகரு, மைதா பொருள், ஜாமு, சாஸு, ஊறுகாய், உப்பு, ஆயிலி ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸ், நான்வெஜ்ஜு, எக்கு, சீ ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சமைக்காத உணவுகளை எவ்வளோ வேணால் ஃப்ரூட்ஸு, ரா வெஜிடபிள், இல்லை சமைத்த உணவுகள்னால் வெஜிடபிள் சூப்பு இது போல் சாப்பிடலாம். அதுவும் சிறுதானியங்கள், மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, கம்பு, ராகி, சோளம், கோதுமை, சிகப்பரிசி இதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பயன்படுத்தலாம். கொள்ளு பயன்படுத்தலாம், பார்லி பயன்படுத்தலாம். முக்கியமாக பழங்களில் பப்பாயா, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, அத்திப்பழம், மாதுளம், கொய்யா, பேரிக்காய், ஆரஞ்சு, மூசம்பி, மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம். கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், மா, பலா, வாழை, சப்போட்டா இது கொஞ்சம் வெயிட் போடும். அதனால ரேராக சாப்பிடலாம், கொஞ்சமாக சாப்பிடலாம். மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் அப்படி இல்லை, நமக்கு தேவையான அளவு டெய்லி ஒரு நேரம் 2-3 ஃப்ரூட்ஸ் கூட வயிறு நிறைய சாப்பிடலாம். அதே போல் இந்த மூட்டு வலிக்கு பார்த்திங்கன்னா பூண்டு பால் எப்படி தயாரிக்கிறதுனா, ஒரு கப் பால், ஒரு கப் தண்ணி, ஒரு 10 பல் பூண்டு உரிச்சி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணோம். சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடும். நல்லா வாசமாக இருக்கும். வெந்த பிறகு அந்த பூண்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிக்கலாம். அதில் இனிப்பு எதுவும் போட தேவையில்லை. கொஞ்சம் இந்த அனிமிக்காக இருக்கிற பேஷண்ட் வேணால் கருப்பட்டி என்று சொல்லக்கூடிய பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். மற்றபடி ஒன்றும் தேவையில்லை. மற்றபடி நார்மலாக அப்படியே அந்த ப்ளைன் மில்கை குடிச்சிடலாம். இனிப்பு சேர்க்காமல், சீனி சேர்க்காமல், ஸ்வீட் சேர்க்காமல் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் காலையில் பார்த்தோன்னு சொன்னால், ஏன் இந்த பூண்டு பால் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குத்தல் வலி போகும். அதே போல் உருளைக்கிழங்கு சாறு. இப்போ உருளைக்கிழங்கு நீங்கள் சமைத்து சாப்பிட்டா நோய் அதிகமாகும். இதே உருளைக்கிழங்கு பொட்டட்டோ பச்சையாக எடுத்து நல்ல ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, கழுவிடுங்க, கட் பண்ணுங்கள், திருப்பி வாஷ் பண்ணுங்கள். அந்த தோலோடவே நீங்கள் எடுத்து தண்ணி சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் பிழிஞ்சிடுங்க, ஃபில்டர் பண்ணுங்கள்.
அந்த ஜூஸ் ஒரு 50 to 100 ml டெய்லி குடிங்க. அனைத்து வகை மூட்டு வலி நோயாளிகளுக்கும் ஒரு அற்புதமான ஜூஸ் இந்த ரா பொட்டேட்டோ ஜூஸ். உருளைக்கிழங்கு பச்சைச்சாறு. இதே உருளைக்கிழங்கை சமைத்து சாப்பிட்டா நோய் அதிகமாகும். இதே உருளைக்கிழங்கை பச்சையாக ஜூஸ் அரைச்சி குடித்தா நோய் போகும். இன்னொன்று, இந்த கொட்டை வகைகள் இருக்குல்ல, காராமணி, பயிறு, பட்டாணி, பல வகை கொட்டைகள், இதெல்லாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்டா வாய்வு வாதம் அதிகமாகும், வலி அதிகமாகும். இதே கொட்டை வகைகளை முளைக்கட்டி ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்க வச்சது பச்சையாகவும் சாப்பிட்லாம், வேக வச்சும் சாப்பிட்லாம். அப்போ அது மூட்டு வலி நோயாளிகளுக்கு நல்லது. அதே போல் ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் போல் ஒரு அற்புதமான உணவு மூட்டு வலி நோயாளிகளுக்கு வேறு கிடையாது. அதே போல் பிரண்டை சட்னி, ஸ்ட்ராபெரி, ஃப்ரூட்ஸு கண்டிப்பாக சாப்பிடுங்க. பூண்டு பால், உருளைக்கிழங்கு சாறு, ஃப்ரூட்ஸு, ரா வெஜிடபிள் சூப். அப்புறம் இந்த மில்லட்ஸில் எப்படி சமைக்கணுன்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தானியம். இதில் ஒரு கப்பு அந்த ரவை எடுத்துக்கோங்க. இப்போ சாமை இன்னைக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கப்பு. அதுக்கு 2 கப்பு தண்ணி. அதில் என்ன பண்ணுங்க, நீங்கள் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4, பூண்டு ஒரு 10 பல், ஒரு முழு பூண்டை எடுத்து ஒரு 10 பல் உரித்து போட்டுருங்க. எல்லா வெஜிடபிள்ஸ் போடுங்க. பீன்ஸு, கேரட்டு, கோஸு, முள்ளங்கி, கத்திரிக்காய், அவரைக்காய், என்னென்ன காய்கள் முடியுமோ போடுங்க. அவ்வளோதான். குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. இதில் பாருங்கள், உப்பு, காரம், புளிப்பு, எண்ணெய், நெய், மசாலா ஒன்றும் கிடையாது. சமைச்சி அது ஒரு விசில் வந்தோடனே எடுத்துருங்க. நல்லா வெந்திருக்கும், முடிஞ்சு போச்சு. அதில் நீங்கள் தேவைன்னா பெப்பர் பவுடர் ஒரு 2 பிஞ்ச், சீரகம், சின்ன சீரகம் இருக்குல்ல, சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக சாப்பிடுங்க. அப்போது நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் தான் ரைஸ் இருக்குது, வெங்காயம் இருக்குது, பூண்டு இருக்குது, தக்காளி இருக்குது, எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஒரு நாள் கீரை கூட போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இந்த கொட்டை வகைகள், முளைக்கட்டின கொட்டை வகைகள் இருக்குல்ல, அது கூட ஏதாவது ஒரு வகை ஒரு 10 போட்டிருங்க. அதுலேயே காலிஃப்ளவர் போடுங்க, ப்ரொக்கோலி போடுங்க, எல்லா காயும் சேர்த்துருங்க. அவ்வளோதான். அருமையான ஒரு வெஜிடபிள் உப்மா இல்லை பொங்கல் ரெடி. சூடாக சாப்பிட்டோம். சத்தான உணவு, வெயிட் போடாது. மூட்டு வலி நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான உணவு. அப்போ இன்றைக்கி இந்த தானியம், நாளைக்கு இன்னொன்று, ஒரு நாள் கோதுமை, ஒரு நாள் அரிசியில் கூட பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அப்படி எல்லாத்தையும் மாற்றி எல்லா வகையும் சாப்பிடும்போது இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸும் எங்களோட ட்ரீட்மெண்ட்டோட நிச்சயமாக உங்களுக்கு நார்மல் வந்துடும். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் இருக்கும், கூடவே ஸ்கின் ப்ராப்ளமான சோரியாசிஸ் ப்ராப்ளமும் கலந்து பிரச்சனை பண்ணும். மூட்டுக்கு மூட்டு வலி, வீக்கம் ஏற்படும். கூடவே சோரியாசிஸ் இருக்கும். சோரியாசிஸ் மூட்டு உள்ள வந்துருச்சுன்னா ஜாயிண்ட்டில், இப்போ உதாரணத்துக்கு கால் மூட்டில் சோரியாசிஸும் இருக்குது, மூட்டு வலியும் இருக்குது. அப்போ காலை நம்ம நீட்டுவோம், மடக்குவோம், பெண்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், அந்த சோரியாசிஸ் கட் ஆகிடும், கட்ஸ் வந்துடும். இப்போ இங்கே வந்தால் கட் வராது, மேக்ஸிமம் வராது. ஆனால் ஜாயிண்ட்டில் வரும்போது, நம்ம மூவ் பண்ணும்போது அதில் எளிதில் கட்ஸ் வந்துடும். ஏற்கனவே வலி, வேதனை, அரிப்பு, சொறி, கூட கட்ஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் ப்ளீட் ஆகும். அது ஒரு எரிச்சல், வலி உண்டாகும். இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸ், ஸ்பீச்சஸ், பட்டிமன்றம், குக்கிங், பியூட்டி டிப்ஸ் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.